மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 103. மித்ரா யோசித்தவாறே வீட்டிற்குள் நுழைய வேகமாக ஓடி வந்தாள் நந்தினி. யாரும் தங்களை பார்க்கவில்லை என்று உறுதி செய்து கொண்டு வேகமாக மித்ராவை இழுத்துச் சென்று அவள் அறைக்குள் தள்ளி கதவை சாத்தியவள் மித்ராவை பதட்டமாக பார்த்து நின்றாள். அண்ணி, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டம்? என்னடி இப்படி சாதாரணமா கேட்குற? வேற எப்படி கேட்கணும்? இன்னைக்கு நீ வரும்போது எந்த மனநிலையில இருப்பியோன்னு நானே 3 மணி நேரமா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்ன அண்ணின்னு கூலா கேட்குற? சத்தியமா எனக்கு புரியல அண்ணி என்றாள் மித்ரா குழப்பத்தோடு. உங்க அண்ணன் காலேஜுக்கு வந்தாராமே. அப்போதுதான் அவளுக்கு அந்த ஞாபகமே வந்தது என்று தலையில் அடித்து கொண்டவள், அச்சோ சாரி அண்ணி, உங்ககிட்ட அப்பவே ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். அவளை முறைத்தாள் நந்தினி. ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி, சாரி என்று அவள் கன்னம் கிண்ணி கொஞ்சினாள். அதை விடு, எப்படி சமாளிச்ச? நீங்க வேற, எனக்கு எவ்வளவு பயமாயிடுச்சு தெரியுமா? உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் சமாளிச்சிட்டேன். அதுதாண்டி எப்படி? எல்லாம் அந்த கிரியால தான். புருவத்தை சுருக்கி புரியாமல் அவளை நோக்கினாள் நந்தினி. நிகழ்ந்ததை கூறினாள் மித்ரா. சூப்பர் மித்ரா, அப்போ பிரச்சனை சரியாயிடுச்சா? இனி உங்க அண்ணன் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டாம் என்று பெருமூச்சு விட்டாள். அப்பா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. எப்போ இந்த ஆள் கண்டுபிடிச்சிடுவாரோன்னு பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருந்தேன். அண்ணி, சாரி அண்ணி, என்னால தானே எல்லாம். விடு மித்ரா, அதுதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல. இனி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும், சரியா? சரி அண்ணி. ஆமா, அவனுக்கு தேங்க்ஸ் சொன்னியா? என்றதோடு நிறுத்தி கொண்டாள் மித்ரா. இன்னும் அதற்கு மேல் அவனை பற்றி சொல்ல அவளுக்கு தயக்கமாக இருந்தது. இதற்கு பிறகு அண்ணியிடம் எல்லாவற்றையும் சொல்லி அவரை சங்கடத்தில் நிறுத்த வேண்டாம். பாவம், அண்ணனுக்கு பயந்து அவர் ஏன் கஷ்டப்படணும்? நிம்மதியாக இருக்கட்டும் என்று எண்ணியவள், ஏன் அவன் தன்னை பற்றி தன் அண்ணியிடம் மறைத்தான் என்ற கேள்வியை தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு நந்தினியிடம் கேட்காமல் அமைதியாக இருந்துவிட்டாள். அன்று இரவு தன் அறைக்குள் நுழைந்த நந்தினி மாதேஷை கண்டும் காணாதது போல் தன் வேலைகளை செய்து கொண்டு இருந்தாள். அதனை ஓரக்கண்ணால் கண்டு கொண்டவன், என்ன மேடம் ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது என்றான். அவளோ பதிலே சொல்லாமல் தன் வேலைகளை தொடர்ந்து கொண்டிருந்தாள். சில நிமிடங்கள் பொறுத்து பார்த்தவன், நந்தினி, உன்னத்தான் என்றான் கோபமாக. அப்போதும் அவள் திரும்பாமல் இருந்தாள். எப்போதும் அவன் அதட்டினால் அப்படியே அடங்கி விடுபவள் இப்பொழுது கண்டுகொள்ளாமல் இருந்ததும் அவனுக்கு இன்னும் கோபம் கூடியது. என்ன பிரச்சனைடி உனக்கு? சொல்லிட்டு கோபப்படு. எதுக்கு இன்னைக்கு மித்ராவோட காலேஜுக்கு போனீங்க? அதுதான் சொன்னேன்ல, அந்த பக்கம் ஒரு வேலையா போனேன். அதுதான் சும்மா மித்ராவை பார்த்துட்டு வரலாம்னு போனேன். தன் கணினியில் பார்வையை பதித்து கொண்டே கூறினான். ஏன், மித்ராவை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? அவன் பதில் கூறவில்லை. நான் சொல்லவா? நான் சொன்னதை நீங்க நம்பல, அதனால என்ன பிரச்சனைன்னு பார்க்க நேர்ல போயிருக்கீங்க, அதுதானே? மீண்டும் அமைதியாகவே இருந்தான். போனீங்க இல்ல, போய் பார்த்தீங்க இல்ல, எல்லாம் நல்லா தானே இருந்தது. ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததா? நான் போய் சொல்லலான்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? சந்தோஷம். இந்த ஒரு விஷயத்துல தான் இப்படி நம்பாம பண்ணீங்களா, இல்லை இனிமேல் எல்லா விஷயத்திலையும் இப்படித்தான் என்ன ஃபாலோ பண்ணுவீங்களா? ஏய், என்ன பேசுற? கோபமாக அவளை பார்த்தான். அவளோ முகத்தை திருப்பிக் கொண்டாள். உனக்கு என்னை பற்றி தெரியாதா? என் மனசில் நெருடல் இருந்ததுன்னா அதை நான் கிளியர் பண்ணிக்கிற வரைக்கும் விடமாட்டேன். அதுக்குன்னு நான் சொன்னா கூடவா என்றவள் பொண்டாட்டி மேலே கூட நம்பிக்கை இல்லை. தனக்குள் முணுமுணுத்து கொண்டாள். அடியே நந்தினி, போதும், ஓவர் ஆக்டிங் பண்ணி காட்டி கொடுத்துறாத. உன் புருஷன் கரெக்டாக தானே புரிஞ்சு வச்சிருக்கான். அவன் சந்தேகப்பட்டதுல தப்பு இல்லையே. ஏதோ இன்னைக்கு உனக்கும் உன் நாத்திக்கும் நாள் நல்லா இருந்தது, அதனால தப்பிச்சிங்க. அதுவும் அந்த கிரியோட தயவுல. இல்லைன்னா உங்கள் ஜோலி முடிஞ்சிருக்கும். அதனால் வாயை மூடிக்கிட்டு உன்னோட ஆக்ஷனை இதோட ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்குற வழியை பாரு. அவள் மனசாட்சி அவளை எச்சரிக்க அதற்கு மேல் எதுவும் பேசாமல் துணிகளை கபோர்டில் வைத்து அடுக்கிவிட்டு கதவை மூடினாள். மூடிய நொடியில் அவளை பின்னே இருந்து அணைத்து அவள் தோள்பட்டையில் அழுத்தமாக முத்தம் வைத்தான் மாதேஷ். எதிர்பாராத அவன் செயலில் திகைத்தாள் நந்தினி. இப்போ எதுக்கு இவ்வளவு கோபப்படுற? ஹஸ்கி வாய்ஸில் கேட்டான். அவன் குரலும் அது காதோரத்தில் ஒலித்ததாலும் நிலை தடுமாறினாள் நந்தினி. அதில் பேச முடியாமல் நிற்க அவள் கோபத்தில் அப்படி நிற்கிறாள் என்று தவறாக புரிந்து கொண்டவன், சரி, இனிமேல் நீ சொல்றத நம்புறேன், போதுமா என்று இறங்கி வந்தான். அது அவளை இன்னும் ஆச்சரியப்படுத்த வேகமாக திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள். புருவம் உயர்த்தி, என்ன என்று கேட்டவன், சாரி என்றான். அவ்வளவுதான். அவனிடம் மொத்தமாக விழுந்து விட்டாள் நந்தினி. அவளையும் மீறி அவனுக்கு முத்தமிட நெருங்கியவள் சட்டென்று நிறுத்தி, இது ராத்திரி தானே என்று கேட்டாள். என்றான். நிம்மதி கொண்டவள் மீண்டும் அவனை முத்தமிட நெருங்கினாள்.
திரும்பவும் நிறுத்திவிட்டு அவன் வேலை செய்து கொண்டிருந்த கணினியை எட்டி பார்த்தாள். வேலை முடிஞ்சிருச்சா என்று கேட்டுவிட்டு அவன் முகம் பார்க்க அவனோ கோப பார்வையோடு அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். மீண்டும் அவள் அவனை நெருங்கும் நொடியில் இருவருக்குள்ளும் இருந்த உணர்வு வடிந்துவிட்டிருந்தது. அதில் கோபம் கொண்டவன் அவள் இதழ் தன்னை தீண்டும் முன் அவளை விட்டு விலகி சென்று கணினியின் முன் அமர்ந்து கொண்டான். என்னங்க என்றாள். தன் செல்போனை எடுத்து அவளிடம் நீட்டினான். எதுக்கு? ஐயருக்கு ஃபோன் பண்ணி நல்ல நேரமெல்லாம் கேட்டுட்டு வா என்றான் கணினியில் முகத்தை பதித்தவாறே. சட்டென்று அவளுக்கு சிரிப்பு வந்துவிட, நமக்கு என்ன இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா என்றவள் அவனுடைய உஷ்ணமான பார்வையில் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக சென்று படுத்துவிட்டாள். சிறிது நேரத்தில் தன்னிடம் வருவான் என்று எண்ணி இருந்தவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. கசந்த மனதோடு கண்களை மூடி உறங்கத் தொடங்கினாள். காலையில் கண் விழிக்கும் போதே மிகவும் ஜாக்கிரதையாக கண்களை திறந்தாள். ஏனெனில் இவ்வாறு அவன் சண்டையிடும் நேரங்களில் காலையில் அவளை அணைத்தவாறு படுத்திருப்பான். இவள் அசைவில் அவனும் எழுந்து நகர்ந்து விடுவான். அவனுடைய அணைப்பை ரசித்து சில நிமிடங்கள் விழிகள் மூடி அனுபவிக்க ஆசைப்பட்டு எந்த அசைவும் கொடுக்காமல் விழிகளை மட்டும் திறக்க அவனோ அருகில் இல்லை. மேலும் ஏமாற்றம் கொண்டவள் மெதுவாக எழுந்தாள். அறையிலும் அவன் இல்லை என்பதைக் கண்டு மனதில் பூத்த ஏமாற்றத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு குளியல் அறைக்குள் சென்றவள் காலை கடன்களை முடித்துவிட்டு வந்தாள். அறையை விட்டு வெளியில் வர அங்கே டைனிங் டேபிளில் அமர்ந்து மாதேஷ் காஃபி குடித்து கொண்டிருந்தான். எங்கோ வெளியில் செல்வதைப் போல் தயாராகி அமர்ந்திருந்தான் அவன். அதனை கண்டவள் வேகமாக அவனிடம் சென்று, என்னங்க முன்னாடியே எழுந்துட்டீங்களா? வெளியே போறீங்களா? என்ன எழுப்பியிருக்கலாம் இல்ல, காஃபி கொண்டு வந்து கொடுத்திருப்பேனே என்றாள். எதுக்கு இத்தனை கேள்வி? இப்போ என்ன ஆச்சு? எப்படி இருந்தாலும் சந்திரா அக்கா தானே காஃபி போட போறாங்க. கிச்சன்ல இருந்து என் கையில கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு யார் கொடுத்தா என்ன? தன் கைபேசியில் கவனத்தை பதித்தவாறு கூறினான் அவன். நந்தினி எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து தோட்டத்திற்கு சென்று விட்டாள். அவள் மனம் காயப்பட்டதை அறியாமல் தன் வேலையில் மூழ்கியிருந்தான் மாதேஷ். அவன் கூறிய வார்த்தைகளோடு இன்னும் ஒரு வரியை சேர்த்து சொல்லி இருக்கலாம். அதுக்காக உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? இப்படி சொல்லியிருந்தால் அவள் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்திருப்பாள். உண்மையில் அதுதான் காரணமும் கூட. ஆனால் அவளிடம் சொல்ல தவறிவிட்டான் மாதேஷ். தயாராகி அறையை விட்டு வெளியில் வருகையில் ஆழ்ந்து உறங்கும் அவளை தொந்தரவு செய்ய மனம் இல்லாததால் மட்டுமே அவளை எழுப்பாமல் வந்தான். ஆனால் அதனை அவளிடம் சொல்ல தவறிவிட்டான். தோட்டத்தில் நின்று பூத்திருந்த பூக்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு மனதில் பாரம் நிரம்பி வழிந்தது. சமையல் செய்பவர் கையால் காஃபி வாங்கி பருகுவதும் என் கையால் வாங்கி பருகுவதும் ஒன்றா? நான் என் கணவருக்காக ஒரு விஷயத்தை பார்த்து செய்யும் போது அதில் ஏற்படும் மகிழ்ச்சி அவருக்கு புரியாதா? திருமணமான நாளில் இருந்து இப்படி சிறு சிறு விஷயங்களில் எதிர்பார்த்து ஏமாந்துதான் போகிறாள் அவளும். இங்கே அவளுக்கு எந்த குறையும் இல்லை. புகுந்த வீட்டில் சொல்லிக் கொள்ளும்படி எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுக்கு இங்கே மரியாதை குறைவு இல்லை. சுதந்திரமும் உண்டு. மாமனார் மாமியார் கொடுமையும் இல்லை. பணத்திற்கும் பாசத்திற்கும் பஞ்சமில்லை. ஆனாலும் அவள் மனதில் ஒரு வெற்றிடம் இருக்கவே செய்தது. தன் கணவனிடம் எதிர்பார்த்து ஏமாறும் விஷயங்களை மனதில் போட்டு வருத்தி கொண்டிருந்தவள் ஒரு நாள் தன் அன்னையிடம் அதனை பற்றி கூறினாள். எல்லார் வாழ்க்கையிலும் பெரிய பெரிய பிரச்சனை இருக்கும். உனக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாததுனால இந்த சின்ன விஷயமெல்லாம் பெருசா தெரியுது என்று விட்டார். அவளுக்கும் பல சமயம் தோன்றியதுண்டு. அதுதான் உண்மையோ என்று எண்ணி அமைதியாக இருந்து விடுவாள். தன் கணவனை அவ்வளவு பிடிக்கும். இருந்தும் தன் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்ளும் இம்மாதிரி சிறு சிறு விஷயங்களால் அவள் மனம் வேதனை கொள்ளும். அந்த மாதிரியான நேரங்களில் அவன் மேல் கோபமாக வரும். ஆனால் என்றும் வெறுப்பு வந்தது கிடையாது. உள்ளுக்குள் ஒரு நாளைக்கு அவனை 1000 முறை கூட திட்டுவாள். ஆனால் அவன் இல்லாமல் அவளால் இருக்கவே முடியாது. திருமணமாகி இந்த 10 வருடங்களில் இன்னும் இந்த உணர்வுகளோடு அவள் போராடி கொண்டுதான் இருக்கிறாள். காஃபி குடித்துவிட்டு வெளியில் வந்த மாதேஷ் நந்தினியை தேடினான். தோட்டத்தில் நின்று பூக்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவளை நோக்கி அவன் கால்கள் சென்றன. இப்போ எதுக்கு இப்படி காலையிலேயே இங்க நின்னுகிட்டு இருக்கா? பனி காலத்துல இப்படி நின்னா சளிதான் பிடிக்கும் என்று தனக்குள் முணுமுணுத்தபடி அவளை நோக்கி நடந்தான். அப்பொழுது அவன் கைபேசி ஒலித்தது. அழைப்பை ஏற்று பேசினான். இதோ இன்னும் 1/2 hourல இருப்பேன், கிளம்பிட்டேன், இப்போ அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன் என்று கூறியவன் அவசரமாக தன் காரில் ஏறி சென்று விட்டான். காரின் சத்தம் கேட்டு திரும்பியவள் அவன் கார் கேட்டை தாண்டி செல்வதை கண்டாள். போகும்போது போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாமே. மீண்டும் அவள் மனதில் ஒரு ஏக்கம். கண்கள் கலங்க துடிக்க அவசரமாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்டு, கடவுளே, என்னைக்காச்சும் என்னோட மனசையும் ஏக்கத்தையும் இவருக்கு புரிய வைங்களேன் என்று கடவுளிடம் மானசீகமாக புலம்பினாள். ஆமா, அவருக்கு வேற வேலை இல்லை பாரு, நம்ம கஷ்டத்தை தீக்க தான் வருவாரு என்று அவள் மனசாட்சி அவளை சமாதானம் செய்ய தோள்களை குலுக்கிவிட்டு வீட்டிற்குள் சென்றாள்.
கடவுள் எப்பொழுதும் எல்லோரிடமும் நேரில் சென்று அவர்களின் துயரை போக்குவது இல்லை. அதற்கான கருவிகளையே பயன்படுத்துவார். மாதேஷின் மனதை மாற்றி நந்தினியின் வருத்தங்களை எல்லாம் போக்கக்கூடிய வல்லமை கொண்டவனோ தன் மனைவியிடம் முறைத்து கொண்டு நின்றிருந்தான். இப்போ எதுக்கு முறைக்கிறீங்க என்று சத்யா கேட்டுக்கொண்டிருக்க, அவள் முன் சுட்டு விரல் நீட்டி, வாய மூடு சத்யா, எதுவுமே பேசாத என்று வீடே அதிரும்படி கத்தி சினத்தோடு ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தவன் வேகமாக கதவை படார் என்று சாத்திக்கொண்டு வெளியில் கிளம்பிவிட்டான் முரளி. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.